ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஜெயலட்சுமி அம்மாள், பொள்ளாச்சி ஜெயலட்சுமி அம்மாள் என்ற மகாபரிவாளின் பக்தையின் வாழ்வில் நடைபெற்ற சில அற்புத நிகழ்வுகளை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபரிவாள் பிச்சை முடிந்து வெளியே வந்ததும் ஒரு தட்டில் உலர்ந்த திராட்சை, முந்திரி, ஏலக்காய், ஒரு கண்ணாடி குப்பியில் குங்குமப்பூ முதலியவைகளை வைத்து அர்ப்பணம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்தார் ஜெயலட்சுமி அம்மாள். அப்போது குங்குமப்பூ வைத்திருந்த மிக மெல்லிய பாட்டில் கீழே விழுந்து தூள் தூளாகிவிட்டது. ஒரு துணி எடுத்துக்கொண்டு வந்து இடத்தை சுத்தம் செய்யலாம் என்று அவர் நகர்வதற்கு முன்பு ஸ்ரீ மகாபரிவாள் கண்ணாடி தூள் கலந்த குங்குமப்பூவில் வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். உடனே துடித்து போனார் ஜெயலட்சுமி அம்மாள். ஐயோ ஐயோ, கண்ணாடி துண்டுகள் குங்குமப்பூவுடன் கலந்திருக்கின்றது, அதை சாப்பிட வேண்டாம், வேலை கொண்டு வரேன் என்று அவர் கத்தினார். ஆனால் மகாபரிவாள் காதில் போட்டுக்கொள்ளாமல் அப்படியே முழுவதையும் சாப்பிட்டு விட்டார்கள். உடனே ஜெயலட்சுமி அம்மாள் மிகவும் பயந்து போனார், மிகவும் துக்கம் அடைந்தார். கண்ணாடி தூள் மகாபரிவா வயிற்றுக்குள் போய் குடலை அறுத்துவிடும், ஆபத்து வந்துவிடுமே, அதற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று புத்தி கலங்கி ஆகாரம் சாப்பிடாமல் ஒரு மூலையில் கச்சிலையாக உட்கார்ந்து விட்டார். அன்று சாயந்தரம் அந்த அக்கம்பக்கம் அந்த அணுக்க தொண்டர் கண்ணன், எதற்கு அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். நடந்ததை சொன்னார் ஜெயலட்சுமி அம்மாள். உடனே கண்ணன், ஆழகால விஷத்தையே சாப்பிட்டு ஒன்றும் ஆகாத பரமேஸ்வரனுடைய அவதாரம் மகாபரிவாள், பெரிவாளுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் போய் சாப்பிடுங்கள், உங்களுடைய மற்ற வேலைகளை எல்லாம் கவனிங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதுபோலவே மகாபரிவாளுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. ஸ்ரீ மகாபரிவாளும் வழக்கம் போலவே காரிய கிரமங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்புறம்தான் ஜெயலட்சுமி அம்மாளுக்கு மூச்சே வந்தது. குங்குமப்பூவுடன் கலந்துவிட்ட கண்ணாடி துகள்கள் தாமும் குங்குமப்பூவாகவே மாறிவிட்டனவோ. அடுத்ததாக மகாபரிவாள் தன்னை எப்பொழுதும் ஒரு சாமானிய சன்னியாசியாகவே கூறிக்கொண்டாலும் அவ்வப்போது தன்னை மீறி தன் நிஜ சுரூபத்தை வெளியிட்ட நிகழ்ச்சிகளும் உண்டு. ஸ்ரீ பெரியவாள் திருவானைக்காவலில் முகாமிட்டிருந்த சமயம், அப்போது ஜெயலட்சுமி அம்மாளும் அவருடைய கணவரும் மகாபரிவாளை தரிசனம் செய்துவிட்டு தஞ்சாவூருக்கு திரும்ப வேண்டும். மறுநாள் சோமவார நேரம். அந்த சமயம் சோமவார அமாவாசை. அரசமர பிரதிஷ்டனம் தஞ்சாவூரில் செய்ய வேண்டும். மகாபரிவா அங்கு வந்த எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து பேசி அனுப்பினார்கள். ஆனால் இந்த தம்பதிகள், அதாவது ஜெயலட்சுமி தம்பதிகள், பிரார்த்தனை செய்யும் போது மட்டும் காது விழாதது போலவே இருந்துவிட்டு கியூவில் போன போதும் அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு வரைக்கும் பிரசாதம் கொடுத்து விட்டு அவர்கள் வந்ததும் உள்ளே எழுந்து போனார் மகாபரிவாள். இப்படியே செய்து கொண்டிருந்தார் மகாபரிவாள். அவர்களும் தஞ்சாவூர் போகும் நோக்கத்தை விட்டுவிட்டு ராத்திரி அங்கேயே தங்கிவிட்டார்கள். ஜெயலட்சுமி அம்மாள் மனசுக்குள் ரொம்பவும் கோபமாக இருந்தார். மறுநாள் காலையில் விஸ்வரூபம் முடிந்து மேனாவில் ஒரு மணி ஜபத்துக்கு உட்காரும் முன்பு கார்வாரிடம் 3/4 மணி கழித்து நான் ஜபம் செய்து கொண்டிருக்கும் போதே மேனாவை கொள்ளிடக்கரைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டு கதவை சாத்தி கொண்டார் மகாபரிவாள். அஸ்வத்த பிரதட்சணம் தான் செய்ய முடியவில்லை, பெரிவாளையாவது பிரதர்சனம் செய்யலாம் என்று நினைத்து அவர்கள் ஜபம் செய்து கொண்டிருந்த மேனாவை பிரதர்சனம் செய்ய ஆரம்பித்தார் ஜெயலட்சுமி அம்மாள். பிரதர்சனம் செய்து முடித்த போது மேனா கிளம்பிட்டு உடனே தம்பதிகளும் உடனே சென்று கொள்ளிடத்திலேயே ஸ்நானம் செய்தார்கள். ஸ்ரீ மகாபரிவாள் அனுஷ்டானம் செய்ய உட்கார்ந்ததும் அவர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பிரதர்சனம் செய்திருக்க என்று கேட்டார்கள். 90 என்றார்கள் தம்பதிகள். நான் பிரதர்சனம் செய்தது, அதாவது ஜெயலட்சுமி அம்மாள் பிரதர்சனம் செய்தது மகாபரிவாளுக்கு தெரிவதற்கு வெளியே இல்லையே, பிறகு பாக்கி பிரதர்சனங்களையும் பூர்த்தி செய்ய சொல்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டார். பிரதர்சனம் முடிந்ததும் என்ன ஸ்லோகன்லாம் சொல்லிட்டு பிரதர்சனம் பண்ண என்று கேட்டார்.
அதற்கு ஜெயலட்சுமி அம்மாள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வர என்று சொல்லி பிரதர்சனம் செய்தேன் என்றார். மகாபரிவாள் அதற்கு அஸ்வத்த பிரதிஷ்டனத்தின் போது என்ன செய்வனி என்று கேட்டார். அதற்கு ஜெயலட்சுமி அம்மாள் மூலதோ பிரம்ம ரூபாய் மத்தியதோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாய தே நமக என்று சொன்னார். மகாபரிவாள் பின் என்ன, அங்கேயும் திருமூர்த்தி இங்கேயும் அதுதானே என்று சொல்லி பிரசாதம் கொடுத்து அவரை அனுகிரகித்தார்கள். அதன் பிறகு சோமவார அமாவாசை என்று மகாபரிவாளைத்தான் பிரதர்சனம் செய்வதென்ற நியமத்தை மேற்கொண்டார் ஜெயலட்சுமி அம்மா. இன்னொரு நிகழ்வில் அவர்கள் இருவரும் தஞ்சாவூரில் இருந்த சமயம் ஒரு நாள் விடியற்காலையில் சொப்பனத்தில் வந்து எனக்கு பாதாம் பருப்பு வாங்கி தரையா என்று கேட்டார் மகாபரிவாள். நாங்கள் அதாவது ஜெயலட்சுமி தம்பதிகள் அடுத்த சந்தர்ப்பத்திலேயே பாதாம் பருப்பை வாங்கி கொண்டு காஞ்சிபுரம் ஓரிக்கைக்கு சென்றார்கள். அப்போது மகாபரிவாள் அன்னபுக்ஷையை விட்டுவிட்டு நெல்பொரி மாத்திரம் சாப்பிட ஆரம்பித்த நேரம். யாரிடம் கொடுத்தால் நிச்சயமாக மகாபரிவாளின் பிச்சைக்கு போய் சேரும் பாதாம் பருப்பு என்று அவர்கள் குழம்பிக் கொண்டே நின்றிருந்தார்கள். அப்போது ஒரு அம்மாள் உக்ரானம் கோபாலயரை கேட்டு பார்க்கலாம் என்று அவர்களிடம் சொல்ல மேலும் அவர்களை அழைத்தும் சென்றார் அவர். அப்போது உக்ரானம் கோபாலயர் பரபரப்பாக ஏதோ ஒரு பொருளை தேடி கொண்டிருந்தார். இப்போது என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், பெரியவாளுக்கு பிச்சைக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே எதையோ தேடிக்கொண்டிருந்தார். என்ன தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள், ஏதாவது வாங்கி கொண்டு வரலாமா என்று அவர்கள் கேட்டபோது, இங்கே எங்கே கிடைக்கும் பாதாம் பருப்பு, இருந்த பருப்பெல்லாம் ஒரே ராத்திரியில் எறும்பு தின்னுடுத்து, இது தெரிந்தால் பெரிய மேனேஜர் ரொம்பவும் கோபித்துக் கொள்வார், காஞ்சிபுரம் போனால்தான் கிடைக்கும், அதற்குள் மகாபரிவாள் பிச்சை முடிந்துவிடும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். உடனே அந்த தம்பதிகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று பரவசத்தோடு சொன்னார்கள். பாதாம் பருப்பை அவரிடம் கொடுத்தார். கோபாலயர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். மகாபரிவாள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தன்னாலேயே நடந்துவிடும். காரியங்களை செய்வதாக நினைப்பவர்கள் கேவலம் கருவிதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.